ஆறாம் இடத்தை ஒரு ஜாதகத்தில் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம், அது பிரச்சனையான ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல போய் லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி உட்கார்றார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 10க்கு அதிபதி 6ல் போய் நின்னா என்ன பண்ணும்? ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு வேலையில் தான் இருப்பாங்க. 90% வேலையில் இருப்பாங்க. சொந்த தொழிலில் இருக்கிறது யார், அதுவும் குறிப்பாக அந்த தசை நடக்கலை. ஆனால் வேலையில் இருந்தாலும் அந்த தசை மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபைனான்ஷியலாக நல்லாவும் வருவாங்க, தான் செய்கிற வேலையில் நல்ல பேரு புகழை சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அப்போது சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணால் கூட அவங்க பொறுப்பான அட்மின் பதவிக்கே வந்துடுவாங்க. அந்த 10க்கு அதிபதி தசை 6ஆம் இடத்துல நின்று நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த தசை ஆரம்பித்ததும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவாங்க. அந்த மாறுற இடத்துல தான் இவங்களுடைய எல்லா சக்ஸஸும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் அவசியம் தெரிஞ்சுக்க